என்னோட ஆட்டோவில் வந்து ஒரு சவாரி கூட்டு போனாங்க. எங்கே தெரியுமா? நம்ம திருப்பணம் தாங்க. வைகை ஆத்துல பொழுது போலன்னு உள்ளே இறங்கி போய்க்கிட்டே இருந்தேன். பார்க்கறதுக்கே அவ்வளோ அழகா இருந்துச்சு. அப்படியே அந்த பாலம் போச்சு. அது என்ன பாலம்னு பார்த்தா, நம்ம திருப்பணம் மடப்புரம் கோயில் இருக்குல்ல, அந்த தான். ஆத்து நிறையா உள்ளே இறங்கி நடந்து போலாம் பார்த்தா, வெறும் கல்லுலாம் அடுக்கி வச்சிருந்தாங்க. தண்ணி இருந்துச்சு. அதை கிராஸ் பண்ணி அப்படியே ஆத்துக்குள்ளே ஒவ்வொரு ஸ்டெப்பாக நடந்து போனேன். எனக்கு ஒரு பயம், உள்ளே இருந்து பாம்பு ஏதாவது வந்துச்சுன்னா போச்சேன்னு சொல்லி அப்படி நடந்து போய்க்கிட்டே இருந்தேன். இல்லைன்னா நம்ம பழைய காலத்து பொருள் எதுவும் கிடைக்குமா? அதாவது இந்த உடைஞ்ச ஓடுகள், சில்லு ஓடுகள்லாம் கிடைக்குமான்னு பார்த்து போனேன். மலர்கள்லாம் நிறையா இருந்துச்சு. பூவெல்லாம் பார்க்க அழகாக இருந்துச்சு. அப்படியே பக்கத்தில் தள்ளி பார்த்தா ஒரு மீன் இருந்துச்சு. பெரிய மீன், பெரிய சைஸ் மீன். அது செத்து போயிருந்துச்சு. ஆனால் அப்படியே தள்ளி போயிருந்து பார்த்தா அப்படியே இயற்கை அவ்வளோ அழகாக இருந்துச்சு. வைகை ஆறு அவ்வளோ ஒரு வளமாக இருந்துச்சு. திருப்பணத்தில் சுத்தமாக இருந்துச்சு. மீன்கள் நிறைஞ்சிருந்துச்சு. வெளிநாட்டு பறவைகள்லாம் அங்கே தங்கியிருக்க மாதிரி வந்து இருந்துச்சு. தண்ணி வந்து அந்த டேம் மாதிரி இருந்துச்சு. அதில் தண்ணி ஒழுகிட்டே இருந்துச்சு. தண்ணிக்குள்ளே பெரிய பெரிய பள்ளம் இருந்துச்சு. அது எதுக்காக என்னன்னு தெரியலை. ஒருவேளை ஆமை குஞ்சு எது முட்டை விடுமா அப்படின்னு தெரியலை. அப்புறம் அதெல்லாம் பார்த்து ரசித்தேன். நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு நான் தரணும் அப்படின்றக்காக வீடியோ எடுத்தேன். அப்படியே மறக்காமல் நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை. அப்படியே தள்ளி போயிட்டு பார்த்தேன். நல்லா தண்ணி நிறையா இருந்துச்சு. சரி குளிக்கலாமான்னு ஒரு எண்ணங்கள் இருந்துச்சு. ஆனால் நம்மளுக்கு ஈரமாக இருந்துச்சா போச்சு அப்படின்றக்காக குளிக்கலை. அவர் தள்ளி போய்க்கு இருந்தேன். மீன் ஒரு தம்பி பிடிச்சிக்கிட்டு இருந்தார். ஆஹா அப்படின்னு சொல்லி சூப்பராக இருந்து அவர்கிட்ட பார்த்துட்டு இருந்தேன். மீன் கேட்டேன். ஆனால் விற்பனைகளாக இல்லைண்ணே வீட்டுக்கு தானே என்னாரு. அந்த மீனெல்லாம் பிடிச்சிட்டு அவர் போயிட்டாரு. ஆனால் என்ன அப்படின்னா, அவர் பிடிச்சதுல அந்த வலையிலேருந்து விழுந்த நிறைய மீன்கள், சின்ன சின்ன மீன்களாக உயிருக்கு போராடி இருந்துச்சு. ஒன்று வந்து மீனை கொண்டு போய் சமைச்சு சாப்பிட்டா அது அவங்க விருப்பம், நான் எதுவும் சொல்லலை. ஆனால் இந்த மீன்கள் வந்து சின்ன சின்ன மீன்கள் வந்து உயிருக்கு துடிக்கும் போதே மனசுக்கு ஒரு கஷ்டமாக இருந்துச்சு. அதாவது மீன் பிடிக்கிறவங்க இந்த சின்ன சின்ன மீன்களை பழையபடி ரிட்டர்ன் வந்து இந்த கம்மாய்க்குள்ள அந்த ஏரியிலையோ குளத்துலையோ போட்டோம் அப்படின்னா அது பெரிய மீன்களாகவும் நீங்கள் பிடிச்சி வச்சுக்கலாம். ஆனால் இப்படி மீன்கள் போட மீது சாக மீது மனசு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. நான் என்ன செய்யலாம்னு யோசித்தேன். உடனே என்ன செஞ்சேன், ஒவ்வொரு மீனாக எடுத்து பக்கத்தில் இருக்க அந்த ஆற்றுல போகிற தண்ணியில் ஒவ்வொரு மீனாக தூக்கி போட்டேன். அது வந்து நம்மளுக்கு ரொம்ப மனசுக்கு நிம்மதியாக இருந்துச்சு. அப்படி மறக்காமல் பேச்சை ஃபாலோ பண்ணிக்கோங்க. மலைகளின் காதலன் உங்கள் நண்பன் ராஜ்.